ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நடக்கிற எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆனாலும் இப்போ நடக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த விஜய்க்கு வந்து மூளை மங்கி போயிடுது என்னவோ. அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சா ரொம்பவே சாஞ்சிடறாரு அந்த பக்கம். இல்லைன்னா இந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இந்த மல்லி விட மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் மல்லி மேலேயே சாஞ்சு கிடக்கிறது. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு தான் தோணுது. ஆனால் நம்ம கேட்டால் சிச்சு போடுவாங்களா, அதனால் எல்லாமே அமைதியாக இருந்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி வந்து யாரும் இல்லாத நேரமாக பார்த்து இந்த விஜயோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் மல்லியை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய், நீ வந்து இப்படியே விட்டுருந்தீங்கன்னா எதுவும் நல்லதுக்காகாது. இந்த மல்லியை யார் இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க மூலியமாகவே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்போ தான் உனக்கும் நிம்மதி, அவளுக்கும் நிம்மதி. அதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாள். அவங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு ஒரு அன்னபூர்ணி பாட்டி சுற்றிச்சில்ல, அந்த கிழவிக்கு ஃபோனை போட்டு எல்லாத்தையும் பேசிடு, அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். அது ஈரப்பேனாக்கி பெருமாளாக்கிறதுல ஒன்றா நம்பர் இல்லையா? அதனால் உனக்கு பிடிக்காத வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, என்னக்கா நீ விளையாடுற, மல்லியை வாழ வைக்க தான் பார்க்கும் அந்த அம்மா, அது போய் விட்டுருதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு, இந்த வாட்டி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவந்துட்டு சொல்ல, சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ வேறு வேலை பிஸியில் இருக்கிறதுனால ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் விடுவாரா நம்ம விஜய்? அடிச்சாருங்க போகிறங்க 10 ஃபோனு தொடர்ந்து. அவங்க என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறி அடித்து ஃபோனை எடுத்து பார்த்தா மாப்பிள்ளை, அடப்பாவே நம்ம மாப்பிள்ளை நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, என்னவா இருக்கும், ஒருவேளை ஏதாச்சும் நல்ல செய்தி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்தக்கிட்ட ஃபோனை எடுத்ததும், என்ன மாப்பிள்ளை ஏதாச்சும் நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் உங்கள் முகரக்கட்டைக்கு நல்ல விஷயம் வேறு, ஒழுங்கு வரையதை நான் சொல்கிறதே கேளுங்க, எப்படியாச்சும் அந்த மல்லியை வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க, அவள் இருக்கிற வரையும் எங்கள் வீட்டுக்கு நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு என்னவே தெரியாது, அதனால் தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வருது சகஜம்தான், அந்த பிரச்சனையை ஊதி 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 பெருசாக்கி அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் யோசிக்கணும். நான் நல்லா யோசிச்சிட்டேன். அவள் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்து, அவளால் என் வாழ்க்கை எல்லாமே கெட்டு போயிடும் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் என் பொண்ணை வந்து அவள் என்கிட்ட பிரிக்க பார்க்குறா. அவள் வந்து என் கூட பேசாமையும் பழகாமையும் என் கூட சேராமையும் இருந்தால் கூட நான் வந்து பொறுத்துப்பேன். ஆனால் அவள் என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலாம், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்துக்கிட்டு, ஐயோ தம்பி, என்ன தப்பு இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல, பேசுறதுக்கு இனிமேல் இன்னுமே இல்லை, அவளை கூட்டு போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து ஃபோன் அடித்து அந்த மல்லிகிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்க, பெரியம்மா நான் எந்த தப்புமே பண்ணலை, இந்த ராஜேஸ்வரி தான் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி என்னை இப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்கா, அவளை வேணால் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு தெரியும் தங்கம், எல்லாத்துக்கும் காரணம் அவளை தான் இருப்பான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அவளுடைய தில்லாலங்கடி அடக்கணும்னா அவளுக்கு ஒரு பிளான் போட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணணும், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையிலே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. காலையில் எழுந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய முதல் பார்வையில் அவங்க பெரியம்மா தான் தெரியுறாங்க. உடனே அவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு, என்ன மல்லி, இனிமேலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நினச்சிக்கிட்டே நீ தூங்கியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அந்த இது வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பை கனவோட விட்டுறக்கூடாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உனக்கு அந்த கனவை நினைவாக்கி தரப்போகிறேன், அந்த கனவுல வந்து நீ தான் ஹீரோயின், உன் புருஷன் தான் ஹீரோ, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு நான் அழகு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்ன பிரிமா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என்னத்தை வச்சு ஒட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் என்ன பண்ணுறேன் நீ பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச வித்தைய வேலை எல்லாத்தையும் காட்டி அவங்க பெரியம்மாவோட மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மல்லி இருந்துக்கிட்டு இனிமேல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நடக்கிறதுக்கு என்னமோ வேறு மாதிரி இருக்குது. இவங்களை வந்து திசை திருப்புற விதையில் இந்த பக்கமாக போயிட்டு அந்த பக்கமாக வந்த விஜய் இருந்துக்கிட்டு நேராக வந்து அந்த ராஜேஸ்வரி கிட்டே நின்று மறுபடியும் அவகிட்ட ஒப்பீனியன் கேட்குறாரு. ஏன்னா அதை வீட்டை எடுக்கிறது அவ தானே, அவகிட்டயே கேட்குறாரு. நான் ஒரு நியாயம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் watching.